சிறைவிட சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாப புறவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே. தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாப புறவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே. தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கும் பொருட்டு தனது சிறிய திருவடிகளுக்கே அழகான வீரக்கழலை அணிந்து கொண்ட திரு முருகப்பெருமான் குதிரையை ஒத்த தோகையை உடைய மயிலின் மீது ஏறி நடந்ததும் சூரபத்மனின் சேனை முறிப்பட்டது. ஒப்பற்ற வேலாயுதத்தை எடுத்து ஏவிய உடனே குலமலைகள் எட்டும் விலகி வழிவிட்டன. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. எந்த பிறப்பை எடுத்தாலும் உன்னை சொந்த தமிழால் துதி செய்திடவே ஒந்தே அலர்த்தார் குழல் வல்லமையால் சிந்தைக்கு உகந்தாய் சிறப்பாய் அருள. விநாயகப் பெருமானை வணங்கி கந்தர் அலங்காரத்திலே 83வது அலங்காரமாகிய தேங்கி அண்டத்து இமையோர் சிறைவிட என்கின்ற பாடலை இப்போது அனுபவிக்க இருக்கிறோம். தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாப புறவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே. இந்த ஒரு சிறப்பான பாடல்ல அருணகிரிநாதருடைய திறமை, அவருக்கு முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணி இருக்கிறதுனால, தெய்வ புலவர் என்பதனால பாட்டு எதுகை மோனம் இலக்கணம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ் ஒரு பக்கம் இருக்க, அதனுடைய ஆழ கருத்துக்கள் இறைவனை சார்ந்தே இருக்கின்றன. அதுல என்ன ஒரு விசேஷம்னா, அவர் கந்த புராணத்தை எப்பவுமே கந்த பிரான நினைச்சுட்டு இருக்கிறதுனால கந்த புராணத்துல இருக்கிற கதைகள் எல்லாம் ஒரு வார்த்தையில எடுத்து போட்டுருவா. ஒரே சின்ன வார்த்தையில கந்த புராணம் பூரா வர மாதிரி நமக்கு ஒரு மாயை தோன்றிவிடும். அந்த கந்த புராணம் ஆரம்பிக்கிறதே மாயையிலேன்னு தான். ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றும் அழிய வேண்டும் என்பதுதான் கந்த புராணத்தின் உண்மையான கருத்து. அந்த முருகப்பெருமான் பிறப்ப நம்முடைய அஞ்ஞான இருளை அகற்றி ஞான ஒளியாகிய கதிர்வேலை கையில எழுந்ததுதான் முருகப்பெருமானுடைய சக்தியை. அதை எடுத்து அருணகிரிநாதர் அந்த வார்த்தையில அமிர்தமா போடும்போது அதை கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு. தேங்கிய அண்டத்து இமையோர் சிறை விட, தேங்கி போனார்கள் அப்படின்னா மனம் தயங்கி என்ன பண்ணுவோம் தெரியாது. தேவர்கள் 33 தேவர்கள் அகங்காரமா இருந்தாங்க. திதிக்கு புத்திரர்கள், அத்திதி திதின்னு 2 பேர். திதிக்கு புத்திரர்கள் தைத்தியர்கள், அத்திதிக்கு புத்திரர்கள் தேவர்கள். இந்த தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா 33 தேவர்களும் ஆனந்தமா தெய்வத்தை நினைச்சுன்னு சந்தோஷமா எல்லாருக்கும் உதவி செய்ய இருக்கிறார்கள். இந்த அசுரர்கள் இந்த சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு குரு, தேவர்களுக்கு குரு ப்ரகஸ்பதி பகவான். இந்த சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு, தூண்டி விட்டு அசுரர்களை சண்டை பண்ணணும், நீங்க போய் தேவர்களை இழுத்தி கொண்டு வரணும், அப்படி இப்படி ஏகப்பட்ட தொல்லைகள் எல்லாம் கொடுத்து தேவர்களை பயமுறுத்தி அசுரர்களை மூட்டி விடுறாரு தேவர்களுக்கு எதிராக. இவங்க எதிர்ப்போல் புரிந்து என்ன பண்றான், சுக்கரன் சொல்ல சூரபத்மன் தாங்காம பானுகோபன் அனுப்பிச்சு தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரனை பிடிச்சு தேவர்கள் அத்தனை பேரையும் சிறையிட்டு கொண்டு வந்து இங்க சிறை போடணும் அப்படின்னு சொல்ற. அஜமுகியினுடைய ஆபத்தினாலே அஜமுகி காட்டுல அலைஞ்சு கொண்டிருக்கா. தேவேந்திரனும் இந்திராணியும் 2 பேரும் என்ன பண்றா, இறைவனை பிடிச்சு தபஸ் இருப்போம் நாரதர் சொன்னதுனால இந்த பகைமை இனிமே வரப்போறது, யுத்தம் நடக்க போறது என்கின்ற பயத்தினாலே தேவேந்திரன் சீர்காழியில போய் மூங்கில இருந்து சிவபெருமானை பூஜை பண்றான். இந்திராணி காட்டுக்குள்ள போய் சிவபெருமானை லிங்கம் அமைத்து பூஜை செய்கின்றார். அஜமுகியானவள் சூரபத்மனுடைய தங்கை, அவ போய் ஆட்டுக்கடா முகம் உள்ளவள். அவ போய் இந்திராணியை பிடிச்சுட்டு சூரபத்மனுக்கு கொடுக்கலாம் வரா. இந்திராணிக்கு காவலாக மகாசாஸ்தா காலபைரவர் 2 பேரும் வந்து அவள் அஜமுகியை வச்சு அவள் மூக்க வெட்டி விட்டுறாங்க.
அந்த மூக்கை வெட்டின அந்த அஜமுகி வந்து இங்க சூரபத்மன் கோபம் கொண்டு தேவர்களை எல்லாம் இப்பவே அடிச்சுட்டு வரணும். பானுகோப்பன் அனுப்புறான். பானுகோப்பன் தேவலோகத்துக்கு போறான். இந்திரன் இல்ல, ஜெயந்தன் தேவனுடைய பிள்ளை, தேவேந்திர பிள்ளை. ஜெயந்தனையும் தேவலோகத்தில் இருக்கிற மாதர்களையும் தேவர்களையும் எல்லாரையும் பிடிச்சு வலை போட்டு பாசக்கயிற்றினால பிடித்து கொண்டு வந்து அவர்கள் அத்தனை பேரையும் இங்க சிறையில அடைச்சான். மகேந்திரபுரியில சிறையில அடைச்சு விட்டான் இந்த பானுகோபன். இதை பார்த்த தேவர்கள் எல்லாம் அழுதார்கள். ஜெயந்தன் கொண்டாடினான். முருகா முருகா, என்ன நீ காப்பாற்ற வேண்டும். தேவேந்திரனுடைய பிள்ளையாடிய ஜெயந்தன் முருகப்பெருமானுடைய மகாபக்தன். அவன் வேண்டுதல் பாடுறான். அவன் கேட்கும் போது முருகன் சொப்பனத்துல வந்து ராத்திரி சிறையிலே அவனுக்கு சொப்பனத்துல வந்து விஸ்வரூபம் காட்டி, கவலைப்படாத, வீரபாகத்தேவரை அனுப்பிச்சிருக்கேன் சூரபத்மனுடன், அவன் வந்து தூது வருவான். தூது வந்து பேசினப்புறம் சண்டா நடக்கணுமா வேண்டாமா பார்க்கலாம். இன்னும் 10ஆம் நாள் ஒன்னு நான் காப்பாத்துறேன்னு முருகன் ஆணையிட அந்த ஜெயந்தன் மகிழ்ந்து சிறையிலே அடி வாங்கி கொட்டு இருந்தா இந்த தேவர்கள் எல்லாம் பிடிச்சி இந்த சூரபத்மன் வீண் சுமந்த தேவர்களை மண் சுமக்க செய்து அவர்களை படாத பாடுபடுத்தினான். அவங்களை யாரையா எப்படி படுத்தினான்னு அறிவழிய மயல்பெருகன் ஒரு பாட்டுல அருணுகிறார்கள். நெறி தவறி அலறி மதி நடுவன் மகபதி முளரி நிறுதி நிதி பதி கரிய வனமாலி நிலவு மறை அவனிவர்கள் அலைய அரசு உரிமை புரி நிறுதல் உர மர அயிலை விடுவோனே. அப்படி நிறுதல்னா அரக்கன். அப்படி அரக்கன் என்ன பண்ண இவங்களை எல்லாம் போட்டு படாத வேலை வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறான். தேவர்கள் எல்லாம் இடம் இல்லாம ஜெயில வந்து மாட்டினாங்க. இடமர மண்டு நீச்சாச்சரர் அடைய மடிந்தெழு பூதரம் இடிபட இன்ப மகோததி வரிவாக இமையவரும் சிறை போய் நன்முகிலார் பேசுவார்கள். இமையவர்கள் ஏன் பெயர் சொன்னாங்கன்னா கண்ணை எப்பவுமே இமைக்க மாட்டார்கள். தேங்கிய கலங்கிய மனத்துடனே தயங்கிய தேவர்கள். அண்டத்துனா தேவலோகம். இமையர்கள்னா கண்ணை இமைக்காத தேவர்கள். சிறைவிட சேவர்களை சிறைவாசம் ஒழிப்பதற்காக சிறைவிட அவர்களுடைய சிறைவாசம் மகேந்திரபுரியிலே சிறைப்படுத்தியிருக்கிறான் சூரபத்மன். அந்த சிறைவாசம் வெளிப்படுவதற்காக சிற்றடிக்க, எப்படிப்பட்ட சிற்றடி, முருகப்பெருமானுடைய சிற்றடி தாவடு ஓட்டி மயிலிலும் தேவர் தலையிலும் என் காவடி ஏற்றிலும் பட்டதென்றோ படி மாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூடந்த கூடத்து முகழ்மிட்ட சேவடி நீட்டும் பெருமாள் மருகந்தன் சிற்றடியே. தேவலோகத்தையே அந்த அண்ட சராசரம் எல்லாம் மகாவிஷ்ணு தன்னுடைய திருவிக்கிரம அவதாரத்திலே 3 அடி மண் கேட்டு காலாலே வானத்தையும் காலாலே பூமியும் ஒரு காலாலே மகாபலி தலையில காலை வச்சு சக்கரவர்த்தியாக அவனை பாதாளத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கினான். அப்படிப்பட்ட பராக்கிரமம் வாய்ந்த மகாவிஷ்ணுடைய மால் மருகனாகிய முருகப்பெருமானே, உன்னுடைய கடல் சிற்றடி. ஆனா எல்லா பராக்கிரமும் நிறைந்தது. தேவர்கள் முத்தேவரும் வந்து வணங்குகின்ற சிற்றடி, இறைவன் வணங்குகின்ற சிற்றடியாக உன்னுடைய சிற்றடி. சின்ன அடிதான், ஆனா பெரிய செயலை செய்யக்கூடியது என்கின்ற சொல்ற. அந்த சிற்றடிக்கு என்ன பண்ண முருகன், பூங்கழல் கட்டும் பெருமான். பூஜை நடக்கும் போது கையில சரடுன்னு ஒண்ணு கட்டிக்க, அவங்க காப்பு சரடு. என்னடா அடிக்க போறேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தை இன்னும் கூட இருக்கு. இந்த கங்கணம் கட்டுதல் கழல் கட்டுதல்னு என்னன்னா, கண்டிப்பா இவங்களெல்லாம் கொல்றேன்னா இல்ல காலால வதக்கலன்னு சொல்லி முருகப்பெருமான் பூவை எல்லாம் எடுத்து காலிலே பூங்கழல் கட்டும் பெருமான். கழல் கட்டினால், கழல் என்பது ஞானம் நிறைந்தவர்களுக்கு ஒரு ஆபரணம் காலிலே போடுவது, அதுக்கு ஞானக்கழல்னு பேரு. அது வலது காலில் போடுவாங்க. வீரக்கழல் ஒண்ணு பேரு, சலங்க மாதிரி உருண்டையா சண்டை போல இருக்கும். அந்த வீரக்கழலை இடது காலில் போடுவாங்க. சூரர்களை அழிப்பதற்காக கங்கணமாகிய அந்த பூங்கழலை, வீரக்கழலை முருகப்பெருமான் தன்னுடைய இடது காலில் போட்டுக்கிறான். போர் முடிந்து வெற்றிக்காக அனைவரும் போடுவது கழல். ஆனா போருக்கு முன்னாடியே முருகன் கழல் அணிஞ்சிக்கிறான். காரணம் என்னன்னா, கண்டிப்பாக சூரபத்மாதிகளை அழித்து தேவர்களை காப்பேன் என்று சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமான். அவன் இவங்க தேவர்களை இமையோரை சிறைவிட தன் சிற்றடிக்கே பூங்கழலை கட்டும் பெருமான் முருகப்பெருமான். கருணை தெய்வம். இந்திரர்களை தேவர்களை காப்பாற்றுறதுக்காக தன் காலிலே பூங்கழல் கட்டி கொண்டான், கங்கணம் கட்டி கொண்டான், சங்கல்பம் செய்து கொண்டான். சூரபத்மாதிகளை அழிப்பேன் இது திண்ணம் என்று கங்கணம் கட்டி கொண்டான். பூங்கழல் கட்டும் பெருமான். கலாப புறவி மிசை, இதெல்லாம் அழகு. முருகப்பெருமான் கலாபின்னு சொன்னாலே மயில், முருகனுடைய மயில். அந்த கலாபி புறவி மிசை, அந்த பக்கர விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகமும். துரகம்னா குதிரை, பட்சின பறவை. குதிரை குதிரையை போல வேகம் வாய்ந்த பறவை. ஏன்னா
அன்பர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது உடனே ஓடிவதற்காக மயில் வாகனம், அந்த மயில் வாகனத்து மேலே அத குதிரை போல வேகம் செலுத்தி அதுல ஏறி உட்கார்றான் முருகன். அதனால அந்த முருகனுடைய மயிலானது பராக்கிரமம் வாய்ந்தது. அதனால கலாப புறவி மிசை குஷை நெகிழா வெற்றி போல கதையீடு வாங்கி விசை கொடு வாகன. அவன் முருகன் என்ன பண்றான், மூக்கணாங்கயிறு போட்டு மயில குதிரை மாதிரி பிடிச்சி விழுந்து வச்சுருக்கான. இந்த சிலை மதுரையம்பதியிலே ஆயிரங்கால் மண்டபத்துல இருக்கு. அது புலவர்கள் பாக்குற மாதிரி சிற்பிகளும் பார்த்து அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கிறார்கள். முருகன் கங்கணம் மூக்கணாங்கயிறு போட்டு மயில பிடிச்சிட்டு மேலே ஏறி 12 கரங்களோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கிறது. குஷை நெகிழா அந்த அந்த கயிறு விடாம கையில சமுக்க வச்சுட்டு அடிக்கிறாங்க, குதிரை அடிக்கிற மாதிரி மயில. குஷை நெகிழா வெற்றி பெறும் கஷை இடுவாகி விஷை கொடு வாகன பீலியின் கொத்து அசைப்படு மேது அடியிட என் திசை வரை தூள்பட்டு அத்தூளின் வாரி திடப்பட்டதுன்னு மயில் ஏறி காலை வைக்கும் போது பூலோகம் எல்லாம் அலங்கறதான், அசைஞ்சு போறதான், எல்லா இடத்துலயும் பிளவு ஏற்படுறதான், மலைகள் எல்லாம் இடமாதி போடுதான். அந்த அளவுக்கு இந்த மயில் பராக்கிரமம் பண்ணிதான். அப்படிப்பட்ட பராக்கிரம மயிலே முருகப்பெருமான் ஏறி சூரபத்மனோட சண்டை போட அங்க மயிலா இந்திரனும் வந்து உட்கார்றான். இந்திரன் மேலே இந்திரன் ஆகிய மயில் மேலே முருகப்பெருமான் ஏறுகின்றார். அந்த மயிலானது சென்று சக்கரவாத பறவை என்று பறவையா மாறின சூரபத்மன் அவனுடனே போர் புரிஞ்சு முருகப்பெருமான் வெற்றி அடைந்து அந்த மயிலிலே ஏறுகிறார். அப்படிப்பட்ட கலாப புறவை மிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம். அந்த சூரன் என்ன பண்ணான்னா 8 பக்கமும் 8 மலைகள் இருக்கிறது. கிரௌஞ்ச மலை, அந்த கிரௌஞ்ச மலையை துணைக்கு எடுத்துட்டான். தாரகாசுரன் ஒரு மலை, அந்த மலையை துணைக்கு வச்சுன்னா சூரன் ஒரு மலை, ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3 மலைகள். இந்த மலைகள் எல்லாம் இருக்கு, 4 பக்கம் மலை. அந்த இடம் தான் அந்த மகேந்திரபுரிக்கு முன்னாடி இருக்கிற இடம் தான் அந்த சூரன் தளம். தளம்னா போர்க்களம். அந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்தை மயில் வந்து உக்காந்தோன்னு ஒரு நிமிஷத்துல அசைஞ்சு போயிட்டான். அந்த முருகன் மயில் மேலே தாங்கி நடப்ப, முருகனை முதுகிலே தாங்கி நடப்ப, புறவி கலாப புறவி முருகனை முதுகிலே தாங்கி நடப்ப முறிந்தது சூரர் தளம். மயில் வந்து காலை வச்ச உடனே சூரர் தளம் எல்லாம் பிளவுபட்டு முறிஞ்சு மலைகள் எல்லாம் இடம் மாதிரி அங்க இங்க ஓடி போச்சான். அப்படின்னா முருகன் பராக்கிரமம் ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியல. சூரபத்மாதிகள் பயந்து நடுங்கி போயிருக்கிறார்கள். அந்த முருகனுடைய அந்த திருவரை கிங்கினி ஓசைப்பட்டு திக்கு செவிடுபட்டு கனகப்பருவரை குன்றும் மதிர்ந்தது. தேவர் பயம் கட்டதுன்னு தேவர்களுக்கெல்லாம் பயம் போயிடுச்சு. சூரர்கள்லாம் பயம் பிடிச்சிக்கிச்சு. முருகன் வந்தாச்சு, கண்டிப்பாக போரில் வெற்றி பெறுவான். அப்படி மட்டும் இல்ல, முருகனுடைய பராக்கிரம சங்கிராம வேல், அந்த வேலை எடுத்தால் அந்த அந்த வேலானது மகா பராக்கிரமம் வாய்ந்தது. அந்த மாமுதல் தனித்து தன் மல்கு கிரி ஊடுருவ வலிய தானவர் மார்பினில் வழிகண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு பகவான் தன்னை சிறை விடுத்து ஓம இருடி தலைவர் ஆசி பெற்று உயர்வானில் உம்பற்றொட்டு உறுதி பெற்று நான் உடைய கீரன் தனக்கு பாட்டன் பாடல் பெற்று உலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல்னு சொன்னாங்க. வைன கூர்மை வாய்ந்த ஞானம் பொருந்திய வேளானது முருகப்பெருமான் தனி வேல். அது தனித்தன்மை வாய்ந்தது. ஏன்னா தானே புறப்பட்டு போகுமா. சூரர்கள் யாரு இடைஞ்சல் செய்யறாங்களோ அந்த சமயத்துல முருகன் கை விதிர்க்க கூட வேண்டாமா, அது புறப்பட்டு தானே சென்று அழித்து திரும்பி எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்ற வேல். அது போய் தானா சென்று அடிச்சுட்டு வந்து நிற்குமா. தனி வேல் வாங்கி அனுப்பிட அத வேலை வாங்குறாருன்னு ஏன் சொல்றாருன்னா, சக்தி வேலாயுதத்தை சிவபெருமான் கொடுக்க அந்த சிவபெருமானை அம்பிகையாகவே ரூபம் மாறி அவள் வந்து வேலை முருகப்பெருமான் கையில கொடுக்க அதை வாங்கி அனுப்பிட, அந்த அம்பாள் கொடுத்த வேலை அதை வாங்கி அனுப்பிட குன்றங்கள் 8 வழிவிட்டது. 8 திசைகள் இருக்கிற 8 விதமான குன்றங்கள், கைலை மலை, விஞ்சகிரி, நிஷாதம், இமயம், கந்தமாதனம், மால்யாவதி, ஏமகூடம், மேருகிரி, இந்த மாதிரி 8 மலைகளை பிளவுபட அந்த வேலை விட்டா அந்த வேல் ஊடுருவி சென்று மலைகள் எல்லாம் ஊடுருவி சென்று அது வரும் வேல் வரும்போது நம்மளை குழந்துடுமோ. சில மலைகள் தானே நகர்ந்து வழிவிட்டுதான் அதுகளெல்லாம் ஓடி வந்து அங்க அசுர கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளேன்னு அமர்களை சிறையில் இருந்து வெளியில கொண்டுவதற்காக முருகப்பெருமானுடைய மேலானது வேலை செய்தது. அந்த குஷை நெகிழா வெற்றி பெறும் கசையிடுவாதி விசைக்கொடு வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால்பட்டு அறிந்து மேறு அடியிட என் திசை வரை தூள்பட்டு மலைகள் எல்லாம் வரையினா தூள்பட்டு
வாரி திடப்பட்ட அந்த தூள்லாம் சமுத்திரத்தை வந்து சமுதிரம் பொங்கதான் சமுத்திரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சினான் சூரன். அந்த சூரபத்மனை வேளானது சென்று தாக்கி அவனை வென்று வேலும் மயிலுமாக ஆக்கி முருகப்பெருமான் கையில எடுத்துக்கொண்டு அந்த சூரபத்மாதிகளை எல்லாம் அழித்து தேவர்களை எல்லாம் காத்தார். அதற்காக கங்கணம் கட்டிக்காக வீரக்கடல் அணிந்த முருகப்பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய சாமி தேவர்களை தேவர்களை காப்பதற்கு சூரர்களை அழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு சங்கல்பம் செய்த பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மறுபடியும் ஒரு தடவை இந்த பாடலை பார்க்கலாம். தேங்கி அண்டத்தை இமையவர் சிறை விட, அவங்களை ஜெயிலிருந்து வெளியில கொண்டு வர, சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வர, தேங்கி அண்டத்து இமையோர் சிறை விட சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமான். சின்னஞ்சிறிய சிற்றடி, அந்த சிற்றடிக்கு பூங்கழல் கட்டும் பெருமான். கலாப புறவிமிசை தாங்கி நடப்ப, புறவினா குதிரை, கலாபம்னா மயில், தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம். சூரபத்மாவிற்குடைய போர்க்களம் எல்லாம் முறிந்து சின்ன பின்னப்பட்டு போச்சு. தனிவேல் வாங்கி அனுப்பிட, மயில் வந்தவனே இந்த மாதிரி ஆச்சு. தனிவேல் வாங்கி அனுப்பிட, அந்த வேலை வாங்கி அனுப்பிட குன்றங்கள் 8 வழிவிட்டன. 8 குன்றங்கள் மரங்கள் மலைகள் எல்லாம் பிளந்து, மேருமலை பிளந்து, தாரகன் பிளந்து, சூரனாகிய மலை பிளந்து அதெல்லாம் வழிவிட்டு மறுபடியும் திரும்பி முருகக்கையில வந்து நின்றது. அவன் அம்பிகையிட்டேன்னு சிவன்கிட்டேன்னு வாங்கின வேல் வந்து அப்படி நின்றது என்று சொல்லக்கூடிய திறமை வாய்ந்த அந்த போர்க்களத்தை பூரா ஒரு நொடியிலே காட்டக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் போட்டு அலங்காரமாக பண்ணியிருக்கிற சிறப்பான அலங்காரம் இந்த தேங்கி அண்டத்தை இமையோர் சிறைவிட சிற்றடிக்கை பூங்கழல் கட்டும் பெருமான். கலாப புறவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம். தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் 8 வழிவிட்டவே. வெற்றிவேல் முருகன் கரோகர.